மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் என்ன தான் வகை வகையாக கடையில் மாங்காய் ஊறுகாய் வாங்கினாலும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி வராது. ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் அவ்வளோ மெனக்கிட தேவையில்லை. டக்குன்னு நிமிஷத்தில் பண்ணிடுற ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் 1 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1.25 டீஸ்பூன், இல்லைனா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மாங்காய் மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன், இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையில் ஒரு கொத்து இந்த மாதிரி கையிலே பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2, அதுவும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம மாங்காயில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேறு எந்த ஸ்டெப்பும் இல்லைங்க, அவ்வளோதான். மாங்காய் ஊறுகாய் தயார். இதை நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அப்படியே நீங்கள் ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, கஞ்சி, கூழுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.